வணக்கம் தோழிகளே. இன்றைக்கி பிகினர்ஸ்க்கு க்ரோச்செட் எப்படி போடலான்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு இந்த க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். 5ஆம் நம்பர் நீடில், அதாவது 3 மில்லிமீட்டர் நீடில். ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட்டை எப்படி பிடிக்கணும்னு கற்றுக்குங்க. அதாவது சுண்டு விரலுக்கும் அதுக்கு அடுத்து இருக்க விரலுக்கும் நடுவில் த்ரெட்டை விட்டு மேலே இருக்க மோதிர விரல் வழியாக மேல் வழியாக எடுக்கணும். இப்படி பிடிச்சிட்டு கீழே இருக்க சுண்டு விரலை ஒரு சுற்றிடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த த்ரெட்டை மேல் வழியாக எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி த்ரெட்டில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால் இந்த மாதிரி நாட் போடணும். நீங்கள் எப்போவும் போட நாட்டு உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அதை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அந்த லூப்பை எப்போ கையில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த விரலை விட்டு சுற்றிக்கோங்க. கீழே இருக்க அந்த விரலை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க. உங்களுக்கு மேலே லூஸ் இருந்துச்சுன்னா கீழே இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாயிரும். இப்போது மேலே இருக்க லூப்பை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு செயின் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நூலை நீடில் த்ரெட்டுக்கு கீழ் வழியாக எடுத்து அந்த லூப் வழியாக வெளியே கொண்டு வந்தீங்கன்னா செயின் வந்துடும். பாருங்கள், நீடில் த்ரெட்டுக்கு கீழே கொண்டு போகணும். அப்புறம் அந்த கொக்கியில் வச்சு இழுத்து அப்புறம் அந்த லூப் வழியாக வெளியே கொண்டு வந்துடணும். திரும்ப பாருங்கள், நீடில் எடுக்கிறோம், த்ரெட்டுக்கு கீழ் வழியாக கொண்டு போய் அந்த கொக்கியில் எடுக்கிறோம், திரும்ப அந்த லூப் வழியாக வெளியே எடுக்கிறோம். செயின் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டிங்கனாலே அதை வச்சு நீங்கள் ஈஸியாக செயின் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு செயின் எவ்வளோ தூரம் தேவைப்படும் அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நான் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணல. நீங்கள் ஒரு 20-25 போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த க்ரோச்செட்லாம் எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சிங்கிள் க்ரோச்செட் போட போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடைசியாக முடித்த செயினை விட்டுட்டு 2வது செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சிங்கிள் க்ரோச்செட்டுக்கு எப்போவுமே ஒரு செயினை விட்டுட்டு 2வது செயின்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது நீங்கள் அந்த செயின் வழியாக நீடில் விட்டு த்ரெட் எடுத்து இப்போ 2 லூப் இருக்கும் நீடிலில். இப்போது திரும்பவும் த்ரெட்டை எடுத்து அந்த 2 லூப் வழியாகவும் வெளியெடுத்துடணும். பாருங்கள், நீடில் செயின் வழியாக எடுக்கிறோம். அந்த ஹூக் வழியாக த்ரெட்டை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 2 லூப் இருக்கும். இப்போ திரும்பவும் ஹூக்கில் த்ரெட் எடுத்து அந்த 2 லூப் வழியாகவும் வெளியே வந்துடணும். செயின்குள்ளே விடணும். திரும்ப த்ரெட் அதுலேருந்து எடுக்கணும். 2 லூப் நம்மளுக்கு கிடைக்கும். திரும்பவும் ஹூக்கிலிருந்து ஒரு த்ரெட்டை எடுத்து அந்த 2 லூப் வழியாகவும் வெளியே வந்துடணும். இதுதான் சிங்கிள் க்ரோச்செட். சிம்பிளாக தான் இருக்கும். செயின் வழியாக ஒரு டைம் விடுறோம், அதுக்கப்புறம் அதிலேருந்து த்ரெட் எடுக்கிறோம். 2 லூப் இருக்கும். அப்போது அந்த 2 லூப் வழியாகவும் திரும்பவும் த்ரெட்டை வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ செயின் போட்டிருக்கீங்களோ அத்தனை செயினுக்கும் நீங்கள் இந்த சிங்கிள் க்ரோச்செட்டை போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் இதுதான் உங்களுக்கு பேசிக்காக இருக்கும். செயின் போட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோச்செட் போடுங்க. இது பேசிக் ஸ்டிச்சு. இது ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோச்செட். சரிங்களா? இதுக்கான பேட்டர்ன் நான் மேலே கொடுக்குறேன் பாருங்கள். ஃபோட்டோஸில் மேலே இருக்கும். அந்த ட்ராயிங் வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு பண்ண முடியும். இது சிங்கிள் க்ரோச்செட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் டபுள் க்ரோச்செட். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஹாஃப் டபுள் க்ரோச்செட்னா 2 செயின் போடணும். ஸ்டார்டிங் என்ன பண்ணணும், 2 செயின் போடணும். 2 செயின் போட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டிச்சை விட்டுருங்க. ஏன்னா அந்த 2 செயினை நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோச்செட்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். அதனால் இப்போ 2வது ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் த்ரெட்டில் ஒரு டைம் த்ரெட்டை சுற்றிட்டு 2வது இருக்க ஸ்டிச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செயின் மாதிரி இருக்கும். அதுக்கு அடியில் ஓடி நீடில் விடணும். விட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை அது வழியாக எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 லூப் இருக்கும். ஹாஃப் டபுள் க்ரோச்செட்டுக்கு 3 லூப் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 3 லூப் வழியாகவும்
த்ரெட்டை வெளியே எடுத்துடணும். திரும்ப பாருங்கள், நீடில் ஒரு டைம் சுற்றணும். சுற்றிட்டு அந்த ஸ்டிச்சில் கீழே பார்த்தீங்கன்னா செயின் மாதிரி இருக்கும், அந்த செயின் வழியாக கீழ் வழியாக எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு த்ரெட்டை அது வழியாக எடுக்கிறீங்க. இப்போ 3 லூப் இருக்கும், 3 லூப் வழியாகவும் வெளியே வந்துடணும். சிங்கிள் க்ரோச்செட்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 லூப் வழியாக எடுப்போம். ஹாஃப் டபுள் க்ரோச்செட்னா நம்ம 3 லூப் வரும். ஒரு டைம் நீடில் நம்ம என்ன பண்ணோம், த்ரெட்டை சுற்றணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சுக்குள்ளே விடணும். விட்டு த்ரெட்டை எடுக்கணும். எடுத்திங்கன்னா நம்மளுக்கு நீடில் இதில் தப்பு பண்ணிட்டேன். ஒரு டைம் நீடில் சுற்றணும். அப்புறம் ஸ்டிச் வழியாக விட்டு த்ரெட் எடுக்கணும். இப்போ 3 லூப் இருக்கும். அப்போ திரும்பவும் நீடில் நான் இதில் வந்து டபுள் க்ரோச்செட் போட்டேன், ஹாஃப் டபுள் க்ரோச்செட் போடாமல். நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. நீடில் ஒரு டைம் சுற்றணும். ஸ்டிச் வழியாக வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ 3 லூப் வழியாகவும் நம்ம த்ரெட் எடுத்துடணும். நான் 2வது ஸ்டிச் தான் பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஹாஃப் டபுள் க்ரோச்செட்டுக்கு வந்து 3 லூப் வழியாகவும் த்ரெட்டை வெளியே எடுத்துடணும். ஒரு டைம் நீடில் சுற்றணும். ஸ்டிச் வழியாக நீடில் விட்டு த்ரெட்டை எடுக்கணும். இப்போ 3 லூப் கிடைக்கும். 3 லூப் வழியாகவும் திரும்பவும் த்ரெட்டை வெளியே எடுக்கணும். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோச்செட். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ செயின் போட்டிருக்கீங்களோ, நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதிலையே பாருங்கள், இதிலையே கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கடைசி வரைக்கும் போடணும். கடைசி வரைக்கும் போட்டு நம்ம அடுத்தது பண்ணும்போது அந்த பேட்டர்னை அப்படியே திருப்பிட்டு செயின் போட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டபுள் க்ரோச்செட் போட போகிறோம். நம்ம ஹாஃப் டபுள் க்ரோச்செட்டுக்கு எத்தனை செயின் போட்டோம், 2 செயின் போட்டோம். டபுள் க்ரோச்செட்டுக்கு என்ன பண்ணணும், 3 செயின் போடணும். 2 3 செயின் போட்டு இந்த 3 செயினை வந்து ஒரு டபுள் க்ரோச்செட்டாக நம்ம கணக்கு பண்ணிக்கணும். அதனால் அடுத்த ஸ்டிச்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நீடில் ஒரு டைம் சுற்றணும். அப்புறம் ஸ்டிச் வழியாக நீடில் விட்டு த்ரெட்டை வெளியே எடுங்க. அப்போது நம்மளுக்கு நீடில் 3 லூப் இருக்கும். 3 லூப்பில் உங்களுக்கு பின்னாடி அந்த செயினை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் டைட்டாக பிடிச்சா தான் உங்களுக்கு எடுக்க முடியும். அப்புறம் ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக த்ரெட் எடுக்கணும். திரும்பவும் 2 லூப் செயினில் இருக்கும், நீடில் இருக்கும். அந்த 2 லூப் வழியாகவும் த்ரெட் எடுக்கணும். பாருங்கள், நீடில் ஒரு டைம் சுற்றுறோம். ஸ்டிச் வழியாக விட்டு த்ரெட்டை எடுக்கணும். 3 லூப் இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக த்ரெட் எடுக்கிறோம். 2 லூப் இருக்கும். திரும்பவும் த்ரெட் எடுத்து அந்த 2 லூப் வழியாக வெளியே வந்துடணும். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோச்செட். ஒரு டைம் நீடில் சுற்றணும் த்ரெட்டை. ஸ்டிச் வழியாக விட்டு த்ரெட் எடுக்கணும். 2 லூப் வழியாக திரும்பவும் த்ரெட் எடுக்கணும். திரும்பவும் த்ரெட்டை 2 லூப் வழியாக எடுக்கணும். இவ்வளோதான் ஹாஃப் டபுள் க்ரோச்செட். சிம்பிளாக தான் இருக்கும். போடுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சு போட உங்களுக்கு வந்து நீடில் த்ரெட்டை சுற்றுற லெவல் வந்து கூட்டிக்கிட்டே வரும். இது வந்து பேசிக் ஸ்டிச்சு தான் நீங்கள் கற்றுக்குறீங்க. இந்த மாதிரி இதோட கடைசி எண்டிங் வரைக்கும் போடுங்க. இந்த மாதிரி கடைசி எண்டிங் வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து அன்ஈவனாக இருக்கும். ஒரு சைடு மட்டும் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கடைசி போட்டிருக்க 3 செயின். அந்த 3 செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அதுலேயும் நம்ம ஒரு ஸ்டிச்சை போடணும். அதில் கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே ஷேப்பில் தெரியும். பாருங்கள், ஒரே லைனில் இருக்கும். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்த ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திரும்ப இந்த பேட்டர்னை அப்படியே திருப்பிக்கோங்க. அடுத்தது நம்ம ட்ரிபிள் க்ரோச்செட் பார்க்க போகிறோம்.
ட்ரிபிள் க்ரோச்செட் பார்க்கும்போது இதை திருப்பிட்டு நம்ம டபுள் க்ரோச்செட்டுக்கு எத்தனை செயின் போட்டோம்? 3 செயின் போட்டோம். இப்போ ட்ரிபிள் க்ரோச்செட்டுக்கு 4 செயின் போடணும். ஒவ்வொரு இதுக்கும் அதிகமாகிட்டே போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த பேட்டர்னோட அந்த க்ரோச்செட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வரும். இந்த ட்ரிபிள் க்ரோச்செட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வரதால 4 செயின் போடுறோம். அதோட ஹைட்டுக்கு போடணும். ஃபஸ்ட்டு இருக்க அந்த 4 செயின் வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது நீடில் 2 டைம் த்ரெட்டை சுற்றுங்க. அப்புறம் ஸ்டிச் வழியாக விட்டு த்ரெட் எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 லூப் இருக்கும். 4 லூப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த செயினை கரெக்டாக பின்னாடி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டைட்டாக இருக்கும். 4 செயின் இருக்கும். இப்போது 2 லூப்பாக நம்ம த்ரெட்டை வெளியே எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா இதில் கொஞ்சம் உங்களுக்கு நிதானமாக பண்ணும், இல்லைன்னா லூப் வெளியே கலண்டு வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும். பாருங்கள், நீடில் 2 டைம் சுற்றுங்க. அப்புறம் ஸ்டிச் வழியாக விட்டு த்ரெட்டை எடுங்க. வெளியே எடுத்தோடனே நம்மளுக்கு நீடில் மொத்தம் 4 த்ரெட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 த்ரெட் வழியாக எடுங்க. திரும்பவும் 2 த்ரெட் வழியாக எடுக்கணும். கடைசியாக ஒரு த்ரெட் வரும். அப்போ இன்னொரு டைம் த்ரெட் வழியாக எடுக்கிறோம். 3 லூப், மொத்தம் 3 டைம் லூப் வழியாக எடுக்கணும். அதுதான் ட்ரிபிள் க்ரோச்செட். டபுள் க்ரோச்செட்னால் 2 டைம் 2 லூப்பாக எடுப்போம். இதில் 3 டைம் எடுக்கணும். பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுக்கிறோம் பாருங்கள். இப்போது 2வது ஒரு லூப், இது கடைசியாக 3வது லூப். இது வந்து ட்ரிபிள் க்ரோச்செட். 3 டைம் நம்ம லூப் வழியாக எடுத்தால் அது ட்ரிபிள் க்ரோச்செட். டபுள் க்ரோச்செட்னானது 2 டைம் லூப் வழியாக எடுக்கிறது தான் டபுள் க்ரோச்செட். ஹாஃப் டபுள் க்ரோச்செட்னால் நம்ம ஃபுல்லாகவே அந்த 3 லூப் வழியாகவே வெளியே எடுத்தால் டபுள் க்ரோச்செட். சிங்கிள் க்ரோச்செட்னால் 2 லூப்பு தான் இருக்கும். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை கடைசி வரைக்கும் நீங்கள் போட்டிருக்க அந்த ஸ்டிச்சிலே மேலே கடைசி வரைக்கும் போட்டு பாருங்கள். இதுலேயும் பாருங்கள், கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம கீழே செயின் போட்டிருப்போம் பார்த்திங்களா? அந்த செயினையும் நம்ம விடக்கூடாது. அந்த செயினுக்கு மேலேயும் இன்னொரு ட்ரிபிள் க்ரோச்செட் போடுங்க ஃபினிஷ் பண்ணும்போது. அப்போ தான் அந்த லைன் வந்து நமக்கு ஈவனாக முடியும். இல்லைன்னா ஏனோதானோன்னு மாறி மாறி இருக்கும். எனக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் சரியில்லை. இது வந்து லோக்கலில் வாங்கின த்ரெட்டு தான். ஏன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வாங்குறது தான். நீங்கள் அதனால் அந்த மாதிரியே த்ரெட்டு வாங்கி பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக பண்ணும்போது ஒரு நல்ல த்ரெட்டாக வாங்கி பண்ணுங்கள். இது ப்ராக்டிஸ்க்கு நார்மலாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம டபுள் ட்ரிபிள் க்ரோச்செட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ட்ரிபிள் க்ரோச்செட்டுக்கு 4 செயின் போட்டோம். இப்போ டபுள் க்ரோச்செட்டுக்கு 5 செயின் போடணும். 1 2 மொத்தம் 5 செயின் போட்டிருக்கோம். 5 செயின் போடணும். அந்த ட்ரிபிள் க்ரோச்செட்டு கூட ஹைட்டுக்கு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் நீடில் 3 டைம் த்ரெட்டை சுற்றிருக்கேன். 3 டைம் நீடில் த்ரெட்டை சுற்றி அந்த ஸ்டிச் வழியாக விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினை கையில் நல்லா பிடிச்சிக்கோங்க. 2 த்ரெட் வழியாக நம்ம பொறுமையாக எடுக்கணும். இது கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். பாருங்கள், இது ஹைட்டாக இருக்கும். இந்த டபுள் ட்ரிபிள் க்ரோச்செட் வந்து உங்களுக்கு ஹைட்டான ஒரு ஸ்டிச்சு, அதாவது ஒரு கேப் வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீடில் 3 டைம் த்ரெட்டை சுற்றணும். சுற்றி ஸ்டிச் வழியாக எடுத்து 2 லூப் வழியாக நம்ம த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள்.
பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிரும். இதை வந்து இந்த ஸ்டிச்சில் கடைசி வரைக்கும் போடுங்க. இதுக்கப்புறம் வர ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், நான் மேலே கொடுக்குற ஒவ்வொரு பேட்டர்ன் அந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கங்க. அந்த சிம்பிள் வந்து ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொன்று இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும். அதை நான் மேலே கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பின்னாடி டயக்ராம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கடைசி வரைக்கும் போட்டாச்சு. நான் இந்த கடைசியாக அந்த செயின் இருந்ததுலேயும் ஒரு டபுள் ட்ரிபிள் க்ரோச்செட் போடுறேன். எப்போவுமே ஃபினிஷிங் அந்த செயின்லேயும் கடைசியாக போட்டு முடிங்க, அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு ரோ பண்ணுறீங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லாகவே ஒரே பேட்டர்னாக பண்ணுங்கள். ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் பண்ணிங்கனாலும் அழகாக இருக்கும். கியூ கைஸ்.